and welcome back to Crickall's YouTube channel. Still in the channel subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா ஐபிஎல் 2024 செகண்ட் குவாலிஃபயர் மேட்ச், அதாவது எலிமினேட்டர் மேட்ச்ல ராஜஸ்தான் ராயல்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மோதினாங்க. அதுல ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சை வின் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் பிளே பண்ணாங்க. அதுல கொல்கத்தா மேட்சை வின் பண்ணி ஃபைனலுக்கு டைரக்டா குவாலிஃபை ஆகிட்டாங்க. இப்போ சன்ரைசர்ஸ் மேட்சை ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர்ல லாஸ் ஆனதுனால இப்போ செகண்ட் குவாலிஃபயர்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் ராஜஸ்தான் ராயல்ஸும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இதுல லாஸ் ஆகிற டீம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல தேர்ட் பிளேஸ பிடிப்பாங்க, அதாவது இந்த லீக்ல இருந்து வெளியேற்றப்படுவாங்க. இதுல வின் பண்ற டீம் டைரக்டா ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்க. ஃபைனல் கேகேஆருக்கு அகைன்ஸ்டா சென்னையில மேட்ச் நடக்க போகுது. இப்போ செகண்ட் குவாலிஃபயர் மேட்ச் 24th May நைட்டு 7:30 எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க. இது எல்லாமே பேஸ் எந்த மாதிரி ஒரு பேஸ் வச்சு நம்ம போக போறோம் அப்படின்னா பிளேயர் ஸ்டாட்ஸ் அண்ட் தென் வென்யூ ரெக்கார்ட்ஸ், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ், இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி இந்த டைம் நம்ம ஒரு டீம் ரெடி பண்ண போறோம். ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ், ஸ்போர்ட்ஸி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன் எல்லாமே நம்ம முழுக்க ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரைமும் பண்ணல. நம்ம டீம் ஒரு பேஸ் டீமா எடுத்துக்கோங்க. பேஸ் டீமா எடுத்துட்டு உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுல இருந்து ஏதோ 1-2 பிளேயரை கூட நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். உங்க நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பரம் ஸ்டேடியம்ல தான் மேட்ச் நடக்க போகுது. சிதம்பரம் ஸ்டேடியம் அப்படின்னு வந்துட்டாலே, அதாவது சேப்பாக் அப்படின்னு வந்துட்டாலே பிச் ரிப்போர்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பவுலர்ஸ் டாமினேட் த பேட்டர்ஸ். பவுலர்ஸ் மோஸ்ட்லி இந்த வென்யூல நல்லாவே பவுல் பண்ணி நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ்க்கு தான் அதிகமான சப்போர்ட்டிவா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல பர்டிகுலர்லி பேஸ் பவுலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இப்போ ஒரு 7 மேட்ச் நடந்துருச்சு லீக் மேட்ச் இதே வென்யூல. கொஞ்சம் பிச்சு எல்லாமே யூஸ்டு பிச்சா தான் இருக்க போகுது. ஸோ இதன் காரணத்தினால ஸ்பின்னர்ஸ் பிளேஸ் மேஜர் ரோல் இன் திஸ் மேட்ச். மேபி அவங்க ஒரு நல்ல ரோல் இந்த மேட்ச்ல பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸும் தான் நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க. அந்த மேட்ச்ல சிஎஸ்கே மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இந்த வென்யூஸ் பொறுத்த வரைக்கும் கடைசியா நடந்த 5 மேட்ச்ல சேஸ் பண்ண டீம் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 4 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. 5 மேட்ச்ல 4 மேட்ச் சேஸ் பண்ண டீம் தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் செகண்ட் பேட் பண்ண டீம் மேட்சை லாஸ் பண்ணிருக்காங்க லாஸ்ட் 5 மேட்சஸ்ல. ஸோ இதெல்லாமே கன்சிடர் பண்ணும்போது சேசிங் டீமுக்கு கொஞ்சம் அதிகப்படியான ப்ரியாரிட்டிஸ் வரப்போகுது. ஸோ எதனால அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டா தமிழ்நாட்டுல நல்லாவே மழை பெஞ்சிட்டு இருக்கு. இல்ல பர்டிகுலர்லி சென்னையிலேயும் கொஞ்சம் மழை இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா டியூ இருக்கும். டியூ இருக்கும் போது கண்டிப்பா பவுலர் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணி பேட்டர்ஸ் நல்லாவே எவ்வளவு ஸ்கோர்னாலும் சேஸ் பண்ணி வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறது தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 150ல இருந்து 170 இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 246 சிஎஸ்கே அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் டோட்டல் பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி 70 ரன்னுக்கு ஆல் அவுட்டா விட்டுருக்காங்க. இந்த வென்யூ ரெக்கார்ட்ஸ், அதாவது கடைசி 11 மேட்சஸ்ல ஓவராலா பவுலர்ஸுக்கு பேஸ் பவுலர்ஸுக்கு 100 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸுக்கு 37 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. ஓவராலா 11 மேட்ச் இல்லாம இந்த சீசன்லயே 7 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 7 மேட்ச்லயுமே இந்த வென்யூல ஸ்பின்னர்ஸ் லிட்டில் பிட் விக்கெட் எடுக்க ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. இப்போ பேஸ் பவுலர்ஸுக்கு ஒரு இன்னிங்ஸ் அதாவது 10 விக்கெட், ஒரு மேட்சுக்கு ஒரு 20 விக்கெட் வச்சுங்களேன், ஓவராலா ஒரு 15 விக்கெட் பவுலர்ஸ்க்கு கிடைக்குது அப்படின்னா அதுல 10ல இருந்து 12 விக்கெட் வரைக்குமே பேஸ் பவுலர்ஸ்க்கு தான் கிடைச்சிருக்கு. ஒரு 5ல இருந்து ஒரு 3 விக்கெட் மட்டும் தான் ஸ்பின்னர்ஸுக்கு இது வரைக்கும் இந்த சீசன்ல கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. மேபி
இந்த பர்டிகுலர் மேட்ச் ஸ்பின்னர்ஸ் ஒரு நல்ல ரோல் பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத பிச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த வென்யூ ரெக்கார்ட் அப்படின்னு வரும்போது ஓவராலா 137 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 71 மேட்சும், செகண்ட் பேட் பண்ண டீம் 64 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. 2 மேட்ச் மேட்ச் டைட் ஆயிருக்கு. இப்போ ஓவராலா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் தான் அதிகப்படியான மேட்சை வின் பண்ணிருந்தாலும் இப்போ ரீசெண்ட் டைம் பார்க்கும்போது சேஸ் பண்ண டீம் தான் அதிகப்படியான மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 150 கீழே 52 மேட்சஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அந்த 150 இருந்து 169க்குள்ள 41 மேட்சஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அந்த 170 இருந்து 189 22 இன்னிங்ஸ்லயும், அண்ட் தென் 190 எபோன் வரும்போது ஒரு 15 இன்னிங்ஸ்லயும் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது 150க்கு கம்மியா அதிகப்படியான மேட்சஸ் இந்த வென்யூல ஸ்கோர் ஆடி இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த வென்யூல பேட்டர்ஸ் லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் இருக்காங்க. அதனாலதான் பிச் ரிப்போர்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பேட்டர்ஸ் கண்டிப்பா இந்த வென்யூல ஸ்ட்ரகிள் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படிங்கறத பிச் ரிப்போர்ட்ல டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிச் ரிப்போர்ட், வென்யூ ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி ஒரு டீமை ரெடி பண்ண போறோம் அப்படின்னா பேட்டர்ஸுக்கு ஒரு 40 இருந்து 50% இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் பவுலர்ஸுக்கு பேலன்ஸுக்கு ஒரு 50 இருந்து ஒரு 60% இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுல பர்டிகுலர்லி ஃபேஸ் பவுலர்ஸுக்கு ஒரு 30 இருந்து ஒரு 40% வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பேலன்ஸுக்கு ஒரு 20% மட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்த வென்யூ ரீசெண்ட் ஐபிஎல் ஸ்கோர் கார்டு பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூட ஸ்கோர் கார்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா கடைசியா நடந்த ஒரு 4 மேட்சோட ஸ்கோர் கார்டை பார்க்கலாமே. இப்போ கடைசி மேட்சஸ் ஆர்ஆரும் சிஎஸ்கேக்கும் இந்த வென்யூல பிளே பண்ணாங்க. நம்ம சொன்னோம் அந்த மேட்ச் சிஎஸ்கே சேஸ் பண்ணி மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஆர்ஆர் 141 ரன் அடிச்சிருக்காங்க. சிஎஸ்கே அதை 18.2ல சேஸ் பண்ணிருக்காங்க. ஓவராலா 2 இன்னிங்ஸ் சேர்த்து 10 விக்கெட்ஸ் பவுலர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. அதுல பேஸ் பவுலர்ஸ்க்கு மட்டும் 6 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸுக்கு 3 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஸ்பின்னர்ஸ் மோஸ்ட்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த வென்யூல விக்கெட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. அண்ட் தென் அதுக்கு முன்னாடி மேட்ச் சிஎஸ்கேவும் பஞ்சாப் கிங்ஸ் இந்த வென்யூல விளையாண்டுருக்காங்க. அந்த மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் சேஸ் பண்ணி மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அதுல ஓவராலா பேஸ் பவுலர்ஸுக்கு 5 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸுக்கு 4 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. அண்ட் தென் 28ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் இதே இயர்ல சிஎஸ்கேவும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் இதே வென்யூல பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேஸ் பவுலர்ஸுக்கு ஓவராலா 12 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸுக்கு ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சிஎஸ்கே எல்எஸ்ஜி விளையாண்ட மேட்ச்ல எல்எஸ்ஜி மேட்சை சேஸ் பண்ணி மேட்சை வின் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் எஸ்ஆர்ஹெச்க்கு எகென்ஸ்டா விளையாண்ட மேட்ச்ல மட்டும் தான் எஸ்ஆர்ஹெச் செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்ண முடியாம லோ டோட்டல்லே விக்கெட்டை பறி கொடுத்துருக்காங்க. அது 10 விக்கெட் விட்டுருக்காங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல. எல்எஸ்ஜி சிஎஸ்கேவை சேஸ் பண்ணி வின் பண்ண மேட்ச்ல ஓவராலா பேஸ் பவுலர்ஸுக்கு 7 விக்கெட் கிடைச்சிருக்கு. அண்ட் தென் ஸ்பின்னர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விக்கெட்டுமே கிடைக்கல. ஸோ லிட்டில் பிட் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் சேப்பாக்ல ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்க ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஸோ பேஸ் பவுலர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவும் பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் பவுலிங் ரெக்கார்ட்ஸ் எந்தெந்த பவுலர்ஸுக்கு விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஓவராலா 100 விக்கெட் பேஸ் பவுலர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு கடைசி நடந்த 11 மேட்சஸ்ல. அந்த ஸ்பின்னர்ஸுக்கு 37 விக்கெட் கிடைச்சிருக்கு. இதுல ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் நல்ல ரா பேஸ் போடக்கூடிய பவுலருக்கு 13 விக்கெட்டும், மீடியம் பேஸ் பவுலருக்கு 32 விக்கெட்டும், அண்ட் தென் 35 ஓவராலா பார்க்கும்போது மீடியம் பேஸ் பவுலருக்கு 67 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு 20 விக்கெட் கிடைச்சிருக்கு. அண்ட் தென் லெக் பிரேக் ஸ்பின்னர்ஸ்னு வரும்போது 12 விக்கெட் கிடைச்சிருக்கு லெக் பிரேக் ஸ்பின்னருக்கு. அந்த லெஃப்ட் ஆர்ம் சைனா மேனுக்கு 2ம், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸுக்கு 13ம், ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக்கு 10 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஸோ இதுல மோஸ்ட்லி ரைட் ஆர்ம் மீடியம் பேஸ் பவுலர் அதிகப்படியான விக்கெட்ஸ் இந்த வென்யூல எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஸ்பின்னர்ஸ் வரும்போது லெக் பிரேக் ஸ்பின்னரும் ஆஃப் பிரேக் ஸ்பின்னருக்கும் இந்த வென்யூல விக்கெட்ஸ் கொஞ்சம் கிடைச்சிருக்கு. அண்ட் தென் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னருக்கு விக்கெட்ஸ் நல்லாவே கிடைச்சிருக்கு. இருந்தாலும் பேஸ் பவுலர்ஸ்க்கு தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் இது வரைக்குமே கிடைச்சிருக்கனால மோஸ்ட்லி நீங்க பேஸ் பவுலர் சைடு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் ஸ்பின்னர் இருக்காங்க அப்படின்னா குவாலிட்டி ஸ்பின்னர் எந்த ஸ்பின்னர் இருக்காங்களோ அவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் ஹெட்கட் ரெக்கார்ட்ஸ் 2 டீமோட ஹெட்கட் ரெக்கார்ட்ஸ் கடைசியா நடந்த ஒரு 4 மேட்சோட ரெக்கார்ட்ஸ் எடுத்திருக்கோம். இதுல 2 மே 2024 இதே சீசன்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் ராஜஸ்தான் ராயல்ஸும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்
ஃபர்ஸ்ட் பேட் பண்ணு 201 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு ரன், அது 200 ரன் ஆல்மோஸ்ட் சேஸ் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு ரன் வித்தியாசத்துல எஸ்ஆர்ஹெச் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அந்த மேட்ச்ல பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக் ரெண்டு பேரும் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து பேட்டிங்ல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல இருந்து டிராவிஸ் ஹெட்டும் நிதிஷ்குமார் ரெட்டியும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ பவுலிங் சைட்னா ஆவேஸ் கானுக்கு 2 விக்கெட்டும் புவனேஸ்வர் குமாருக்கு 3 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 6 பேரும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் லாஸ்ட் இயர்ல பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் மோதிக்கிட்ட மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச் 4 விக்கெட் வித்தியாசத்துல மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மேட்சும் 200+ ரன் தான் ஸ்கோர் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும், செகண்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும், மோஸ்ட்லி 200+ ரன் போயிருக்கு. இதுல ஜாஸ் பட்லர் 95 ரன்னும், சஞ்சு சாம்சன் பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம் ஆடி இருக்காரு. அண்ட் தென் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மாவும் ராகுல் திரிபாத்தியும் ஒரு நல்ல நாக் ஆடி இருக்காங்க. பவுலிங்ல சகால் 4 விக்கெட்டும், ஹென்ரி கிளாசன் பேட்டிங்ல ஒரு 26 ரன்னும் ஆடி இருக்காரு. ஸோ மோஸ்ட்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா யஸ்வந்தர் சகால், ஹென்ரி கிளாசன் மோஸ்ட்லி இவங்க 2 பேரும் ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. யஸ்வந்தர் சகால் நல்லாவே பவுல் பண்ணி 4 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. அண்ட் தென் சேம் அதே இயர்ல ராஜஸ்தான் ராயல்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் லாஸ்ட் சீசன்ல விளையாண்டு இருக்காங்க. அதுல ராஜஸ்தான் ராயல்ஸ் 72 ரன் வித்தியாசத்துல மேட்ச், ஒரு பெரிய ரன் வித்தியாசத்துல மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அந்த மேட்ச் ஜாஸ் பட்லரும் சஞ்சு சாம்சன் சேம் அவங்களே தான் ஒரு நல்ல நாக் ஆடி இருக்காங்க. யஸ்வந்தர் சகால் 4 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. மயன்க் அகர்வால், அப்துல் சமாட், டி நடராஜன் இவங்க 3 பேர் சன்ரைசர்ஸ்ல இருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் 2022ல பொறுத்த வரைக்கும் அதுலயும் 200+ ரன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சிருக்காங்க. லாஸ்டா நடந்த ஒரு 4 மேட்ச்லயுமே வாட்ச் பண்ணி பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 200+ ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸும் சன்ரைசர்ஸும் மோதிக்கிட்ட கடைசி 4 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண டீம் எல்லாருமே 200+ ரன் அடிச்சிருக்காங்க. அதுலயும் சஞ்சு சாம்சன், ட்ரெண்ட் போல்ட், யஸ்வந்தர் சகால் இவங்க 3 பேரும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் ஐடன் மாக்ராம், உம்ரான் மாலிக், தங்கராசன் நடராஜன் ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ லாஸ்டா நடந்த ஒரு 4 மேட்ச்ல கம்பாரிசன் பண்ணும்போது யாரு மோஸ்ட்லி எல்லா மேட்சுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் ஒரு 3 மேட்ச்ல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அண்ட் தென் ஜாஸ் பட்லர் கொஞ்சம் வெளியே போயிட்டாரு, இருந்தாலும் அவர் நல்லா ஆடி இருக்காரு. இப்போ ரீசெண்டா பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால ஒரு நல்லா ஆடி இருக்காங்க. அண்ட் தென் சகால் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எகெயின்ஸ்டா 3 மேட்ச் லாஸ்ட் இயரா இருக்கட்டும், அதுக்கு ப்ரீவியஸ் இயரா இருக்கட்டும், எல்லா இயருமே ஒரு நல்லாவே ஒரு எக்கனாமியா பவுல் பண்ணி விக்கெட்டும் நிறைய எடுத்து கொடுத்திருக்காரு. ஸோ இங்க மோஸ்ட்லி என்ன பண்ணலாம், யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், இதை வச்சு கம்பேரிசன் பண்ணும்போது சஞ்சு சாம்சனுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, சகாலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் நீங்க. அண்ட் தென் டிராவிஸ் ஹெட்டுக்கு லிட்டில் பிட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கர் ராகுல் திரிபாதி அல்லது தங்கராசு நடராஜன் இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் 2 டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் பார்த்துருவோம். ஓவராலா 19 மேட்சஸ் 2 டீமும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. இதுல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 10 மேட்சும், ராஜஸ்தான் ராயல்ஸ் 9 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. பெரிய அளவுல டிஃபரன்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அதிகமா வின் பண்ணிருக்காங்க. ரீசெண்ட் டைம் பொறுத்த வரைக்கும் லாஸ்டா நடந்த 5 மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 2 மேட்சை மட்டும் தான் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் லாஸ்ல இருந்து வந்தாங்க, ஆனா லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. யாருக்கு அகைன்ஸ்டா? ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா வின் பண்ணி தான் இப்ப செகண்ட் குவாலிஃபயருக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர்ல லாஸ்ட்ல இருந்து வராங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அண்ட் தென் ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வின்னிங்ல இருந்து வராங்க. ஸோ கண்டிப்பா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அந்த நம்பர் 3ல ராகுல் திரிபாதி, அந்த நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன், அப்துல் சமாட், சபாஸ் அகமத், பேட் கமின்ஸ், விஜய்காந்த், வியாஸ் கான், புவனேஸ்வர் குமார், தங்கராசு நடராஜன் இதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா யாரு இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா சன்வீர் சிங் உள்ள வந்து இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸ் அந்த ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ், வென்யூ ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க எத்தனை பவுலரோட வர போறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படின்னா தங்கராசு நடராஜன் 1, புவனேஸ்வர் குமார் 2, வியாஸ் கான் 3, பேட் கமின்ஸ் 4, சபாஸ் அகமத் 5, ஓரளவு 5 பவுலிங் ஆப்ஷனோட தான் வர போறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இப்போ 2 டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸை பார்த்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட் 2 பேரும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. 2 பேருமே பாத்தீங்கன்னா 83% அபிஷேக் சர்மாவையும் 85% யூசர்ஸ் டிராவிஸ் ஹெட்டையும் பிக் பண்ணிருக்காங்க.
இதுல அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல 14 மேட்சுக்கு 470 ரன் அடிச்சிருக்காரு, 36.15 ஆவரேஜா வச்சிருக்காரு. ஹெட் ஹெட் ரெக்கார்ட்ஸ் வரும்போது கொஞ்சம் போரா தான் இருக்கு. 6 மேட்சுக்கு வெறும் 97 ரன் தான் அடிச்சிருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எகெயின்ஸ்டா. வென்யூ ரெக்கார்டுன்னு வரும்போது 5 மேட்சுக்கு வெறும் 56 ரன் தான். ஒரு ஹெட் ஹெட் ரெக்கார்ட்ஸும் வென்யூ ரெக்கார்டும் ரொம்ப ரொம்ப புவரா இருக்கு டிராவிஸ் ஹெட் கிட்ட. லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 3 ரன்னுக்கே விக்கெட்டா பறி கொடுத்திருக்காரு. சோ இதெல்லாமே கன்சிடர் பண்ணும்போது அபிஷேக் சர்மா பேட்ல இருந்து ஒரு 10ல இருந்து ஒரு 25 ரன்னுக்குள்ள இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் டிராவிஸ் ஹெட் பொறுத்த வரைக்கும் 13 மேட்சுக்கு 533 ரன் அடிச்சு 44 ஆவரேஜ் வச்சிருக்காரு இந்த சீசன்ல. ஹெட் ஹெட் ரெக்கார்ட்ஸ் வரும்போது ஒரு மேட்சுக்கு 58 ரன், ஒரு நல்ல ஒரு ரன் ஆடி இருக்காரு இதே சீசன்ல. வென்யூன்னு வரும்போது ஒரு மேட்சுக்கு 13 ரன் தான். வென்யூல லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு டிராவிஸ் ஹெட். ஆனா இந்த ஐபிஎல்லோட ரெக்கார்டும் ஹெட் ஹெட் ரெக்கார்ட்ஸும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஆனா வென்யூ ரெக்கார்ட் கொஞ்சம் பூரா இருக்கு. லாஸ்ட் 2 மேட்சுமே பெருசா ஸ்கோர் ஆடல, லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் டிராவிஸ் ஹெட் பெட்ல இருந்து 20ல இருந்து ஒரு 35 ரன்னுக்குள்ள நம்ம பேட்டிங்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சேசிங்கா இருந்தா 2 பேருக்குமே மஸ்ட் பிக்கா வைங்க. இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தா அபிஷேக் சர்மாவை 50-50 ஆப்ஷன்லயும் டிராவிஸ் ஹெட்டை ஒரு 50ல இருந்து ஒரு 70% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த நம்பர் 3ல ராகுல் திரிபாதி வர போறாரு. அண்ட் தென் அவருக்கு அடுத்து நிதிஷ்குமார் ரெட்டி பேட்டிங்ல வர போறாரு. லாஸ்ட் மேட்ச் ராகுல் திரிபாதி ஒரு நல்ல நாக் ஆடி இருந்தாரு, ஒரு 55 ரன் அடிச்சிருந்தாரு. இருந்தாலும் இந்த சீசன்ல 4 மேட்சுக்கு 119 தான், ஒரு 30 ஆவரேஜ் தான் டீசென்டா வச்சிருக்காரு. ஹெட் ஹெட்ல 6 மேட்சுக்கு 143 அடிச்சிருக்காரு. வென்யூல 5 மேட்சுக்கு 143 அடிச்சிருக்காரு. ஆவரேஜா ஒரு 20ல இருந்து ஒரு 30க்குள்ள ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன்னுக்குள்ள இவர் பேட்ல இருந்து நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த நிதிஷ்குமார் ரெட்டி 11 மேட்சுக்கு 285 ரன் அடிச்சிருக்காரு. அது இல்லாம 3 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. அதனால ஹெட் ஹெட் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சுக்கு 76 ரன், எதுவும் விக்கெட் எதுவும் கிடைக்கல. வென்யூல ஒரு மேட்சுக்கு 15 ரன் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் வெறும் 9 ரன் தான் அடிச்சாரு, எந்த ஒரு விக்கெட்டும் கிடைக்கல. இந்த பர்டிகுலர் மேட்ச் 76% யூசர்ஸ் நிதிஷ்குமார் ரெட்டியை பிக் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நிதிஷ்குமார் ரெட்டி இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க எத்தனை டீம் பிளே பண்ணாலும் சரி, எல்லா டீம்லயுமே நிதிஷ்குமார் ரெட்டியை ஒரு மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா டூயல் ஆப்ஷன், பேட்டிங் பவுலிங் மினிமம் 2 ஓவராச்சும் பவுல் பண்றாரு. அதுல ஒரு விக்கெட் கிடைச்சு பேட்டிங்ல ஒரு 20ல இருந்து ஒரு 45 ரன்னுக்குள்ள ஆடிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஹென்ரி கிளாசன் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இது இல்லாம இந்த சீசன்ல 14 மேட்சுக்கு 413 ரன் அடிச்சு 41 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹெட் ஹெட் ரெக்கார்ட்ஸ் 3 மேட்சுக்கு 73, 33 ஆவரேஜ் டீசென்டா ஆடிட்டு இருக்காரு. வென்யூன்னு வரும்போது 2 மேட்சுக்கு 37 தான். வென்யூல புவர் பர்ஃபார்மன்ஸ் ஹென்ரி கிளாசன். இருந்தாலும் விக்கெட் கீப்பர்ல ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. கண்டிப்பா நீங்க எத்தனை டீம் பிளே பண்ணாலும் சரி, எல்லா டீம்லயுமே ஹென்ரி கிளாசனை மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணுங்க. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்கன்னா மஸ்ட் பிக். சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 60ல இருந்து 80% டீம்ல மட்டும் நீங்க ஹென்ரி கிளாசனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். அண்ட் தென் அப்துல் சமாட் பொறுத்த வரைக்கும் 4% யூசர்ஸ் தான் பிக் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக். இந்த சீசன்லயும் 14 மேட்சுக்கு 178 ரன் தான், 22 ஆவரேஜ் தான். ஹெட் ஹெட் ராஜஸ்தானுக்கு எக்ஸ்ட்ரா 7 மேட்சுக்கு 63 ரன்னும், வென்யூல 4 மேட்சுக்கு 45 ரன் அடிச்சிருக்காரு. பெரிய அளவுல ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை. இருந்தாலும் டாப்ல ஆடக்கூடிய அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், நிதிஷ்குமார் ரெட்டி இந்த மாதிரி டாப்ல ஒரு 3 விக்கெட் இயர்லியா போயிடும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம்ல மட்டும் அப்துல் சமாட்டுக்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் சபாஸ் அகமத் பொறுத்த வரைக்கும் வெறும் 10% யூசர்ஸ் தான் இவரை ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. இதுல 14 மேட்சுக்கு 189 ரன் அடிச்சிருக்காரு, 3 விக்கெட் கிடைச்சிருக்கு. அண்ட் தென் ஹெட் ஹெட் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 9 மேட்சுக்கு 76 ரன், 2 விக்கெட். வென்யூ ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் 4 மேட்சுக்கு 22 ரன், 3 விக்கெட். ஆவரேஜா பார்க்கும்போது நம்ம சபாஸ் அகமத் 1 விக்கெட், அதுவுமே ரேரா கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பேட்டிங் கிடைச்சதுன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன்னுக்குள்ள ஆர்த்தான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஒரு விக்கெட் எடுத்து 10ல இருந்து ஒரு 20 ரன் அடிச்சிட்டாருன்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. டூயல் ஆப்ஷன் இருக்கனால நீங்க சபாஸ் அகமத ஒரு 40% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது ஒரு 10 டீம்னா ஒரு 4 டீம் வரைக்கும் நீங்க ரிஸ்கா அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பேட் கமின்ஸ் 79% யூசர்ஸ் பிக் பண்ணிருக்காங்க. 14 மேட்சுக்கு 16 விக்கெட் இந்த சீசன்ல கிடைச்சிருக்கு. 5 மேட்சுக்கு 8 விக்கெட் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எகெயின்ஸ்டா. வென்யூல 5 மேட்சுக்கு 4 விக்கெட். கண்டிப்பா பேட் கமின்ஸ் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலுமே ஒரு 15+ ரன் ஆர்த்தான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது இல்லாம
பவுலிங்ல 3ல இருந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் பேட் கமின்ஸ் வந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க மஸ்ட் பிக்கா பேட் கமின்ஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் வியாஸ் கான் பொறுத்த வரைக்கும் 3 மேட்சுக்கு ஒரே விக்கெட் தான் இந்த சீசன்ல. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் இல்ல, வென்யூ ரெக்கார்ட் இல்ல. செகண்ட் இன்னிங்ஸ்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க வியாஸ் காந்த ஒரு 20ல இருந்து ஒரு 30% டீம்ல நீங்க ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இவர் வச்சு ரிஸ்க் எடுங்க. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா மட்டும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நீங்க ஒரு டிராப் பண்ணியா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் புவி பொறுத்த வரைக்கும் 25% யூசர்ஸ் தான் அவரை ட்ரை பண்ணிருக்காங்க. 14 மேட்சுக்கு 11 விக்கெட் இந்த சீசன்ல. ராஜஸ்தான் அகேன்ஸ்டா 17 மேட்சுக்கு 18 விக்கெட் கிடைச்சிருக்கு. இந்த வென்யூல 10 மேட்சுக்கு 9 விக்கெட். லாஸ்ட் 2 மேட்ச் விக்கெட் எதுவும் கிடைக்கல. கொஞ்சம் ஆனா எக்கனாமியா தான் லாஸ்ட் 2 மேட்ச் பவுல் பண்ணிருக்காரு. ஆனா விக்கெட் எதுவும் கிடைக்கல. இருந்தாலும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ், வென்யூ ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே கன்சிடர் பண்ணும்போது ஆவரேஜா 1 விக்கெட், அதுவே 2 விக்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க புவிக்கு லிட்டில் பிட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது ஒரு 30ல இருந்து ஒரு 40% டீம், ஒரு 3ல இருந்து ஒரு 4 டீம்ல ஒரு 10 கிராண்ட் டீம் பிளே பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 3ல இருந்து ஒரு 4 டீம்ல புவனேஸ்வர் குமாரை கொஞ்சம் ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் தங்கராசு நடராஜன் 59% யூசர்ஸ் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. நீங்க மோஸ்ட்லி ஒரு 90% டீம் வரைக்குமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. 12 மேட்சுக்கு 18 விக்கெட் இந்த சீசன் நல்லாவே பவுல் பண்ணிருக்காரு. அது இல்லாம ஹெட் டு ஹெட்ல 6 மேட்சுக்கு 6 விக்கெட்டும், இந்த வென்யூல 3 மேட்சுக்கு 3 விக்கெட், ஆவரேஜா மேட்சுக்கு 1 விக்கெட். கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் நம்ம தங்கராசு நடராஜன் எதிர்பார்க்கலாம். அதிகப்படியான டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் சன்வீர் சிங் இம்பாக்ட் பிளேயர் தான் உள்ள வருவாரு. இவரோட கடமை 4 மேட்சுக்கு 14 ரன் அடிச்சிருக்காரு. வென்யூ ரெக்கார்ட் இல்ல, ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் இல்ல, பெரிய அளவு பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்ல. இப்போ டாப்ல இருக்க ஒரு 5 விக்கெட் இயர்லியா விழுந்தா மட்டும்தான் சன்வீர் சிங் உள்ள வந்து ஒரு நல்ல நாக் ஆட முடியும். இல்லைன்னா பெருசா இவர்கிட்ட பேட்டிங்கா வராது. பேட்டிங் சான்ஸும் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். மேபி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட் பண்றாங்க, டாப்ல ஒரு 4 விக்கெட் ஏரியா விழுந்துரும்னா சன்வீர் சிங் அந்த மாதிரி ஒரு டீம் ரெடி பண்றீங்கன்னா சன்வீர் சிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதர்வைஸ் பெருசா அவரு தேவைப்பட மாட்டாரு. அண்ட் தென் பேட்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ஹென்ரி கிளாசன் இவங்க 3 பேர் தான் இந்த டீமோட கீ பேட்டர்ஸ், சன்ரைசர்ஸோட கீ பேட்டர்ஸ். இதுல அபிஷேக் சர்மா ஆவேஸ் கான் கிட்ட 2 முறை விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. அண்ட் தென் அஸ்வின்ட்ட 1 முறையும், ட்ரெண்ட் போல்ட் 1 முறையும், யஸ்வந்தர் சகால்ட்ட 1 முறை விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. டிராவிஸ் ஹெட் பொறுத்த வரைக்கும் சந்தீப் சர்மாட்ட 1 முறையும், ஆவேஸ் கான்ட்ட 1 முறையும் விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. ஹென்ரி கிளாசன் பொறுத்த வரைக்கும் சகால்ட்ட, ஆவேஸ் கான்ட்ட 1 முறை, நாண்ட்ரி பர்கர் கிட்ட 1 முறை விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. இப்போ இந்த டீமோட கீ பேட்டர்ஸ் 3 பேருமே ஆவேஸ் கான் கிட்ட நிறைய முறை விக்கெட்டை பறி கொடுத்திருக்காங்க. இதுல அபிஷேக் சர்மா ஆவேஸ் கானுக்கு அகேன்ஸ்டா வெறும் 7 பால் தான் ஓவராலா பேஸ் பண்ணிருக்காரு. அதுல 2 ரன் தான் அடிச்சிருக்காரு. அதுல 2 முறை அவர்கிட்ட விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. கண்டிப்பா அபிஷேக் சர்மா வெர்சஸ் ஆவேஸ் கான் பேட்டில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இது தவிர டிராவிஸ் ஹெட் பொறுத்த வரைக்கும் சந்தீப் சர்மா நிறைய ஸ்லோ பால்ஸ் போடுவாரு. அந்த மாதிரி ஓவர் அடிக்க போது கண்டிப்பா சந்தீப் சர்மா கிட்ட இவரோட விக்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஹென்ரி கிளாசன் பொறுத்த வரைக்கும் சகால்ட்ட நிறைய கூகுள்ஸ்க்கு அவர் வீக் தான், அது இல்லாம ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டா வீக். ஸோ ஹென்ரி கிளாசன் பொறுத்த வரைக்கும் சகால்ட்ட அவரோட விக்கெட்டை பெறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் ராகுல் திரிபாதி லாஸ்ட் மேட்ச் ரொம்ப ரொம்ப பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருந்தாலும் அவரு வந்து சகாலுக்கு அகேன்ஸ்டா தான் நிறைய முறை விக்கெட்டை பறி கொடுத்தாரு. ஆனா ஆவரேஜா ஓவராலா 44 பாலுக்கு 43 ரன் அடிச்சிருந்தாலும் ரொம்ப ரொம்ப அவர் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கிறது அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அகேன்ஸ்டா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு ராகுல் திரிபாதி. 17 பால் பேஸ் பண்ணி வெறும் 14 ரன் தான் அடிச்சிருக்காரு. 2 முறை விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. கண்டிப்பா ராகுல் திரிபாதி வெர்சஸ் ட்ரெண்ட் போல்ட் ஒரு நல்ல பேட்டில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், டாம் கேட்மோர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்த நம்பர் 3ல சஞ்சு சாம்சன், ரியான் பராக், த்ருவ் ஜூரல், ரோமன் பவல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட், சந்தீப் சர்மா, ஆவேஸ் கான், யஸ்வந்தர் சகால். இதை ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா சிம்ரன் ஹெட்மேயர் உள்ள வந்து இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸ், வென்யூ ரெக்கார்ட்ஸ், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். அதுல இனிஷியலை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சனும் டாம் கோலர் கோட் மாதிரி தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. இதுல சஞ்சு சாம்சன் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும்
டாம் கேட்மோர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 86% யூசர்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. டாம் கோலரா வெறும் 18% யூசர்ஸ் தான் ட்ரை பண்ணிருக்காங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல்ல 15 மேட்சுக்கு 333 ரன் அடிச்சிருக்காரு, 30 ஆவரேஜ். ஹெட் ஹெட் ரெக்கார்ட்ஸ் 6 மேட்சுக்கு 224. இந்த வெண்ணில 2 மேட்சுக்கு 34 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஓவராலா பாக்குற ஸ்டாட்ஸும் ஹெட் ஹெட் ரெக்கார்ட்ஸும் பார்க்கும்போது 20ல இருந்து ஒரு 35 ரன்னுக்குள்ள ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு விக்கெட் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுவே சேசிங் அப்படின்னா 35+ ரன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. டாம் கோலார் பொறுத்த வரைக்கும் 3 மேட்சுக்கு 38 ரன், ஹெட் ஹெட் ரெக்கார்ட்ஸ் இல்ல, வென்யூ ரெக்கார்ட் இல்ல, லிட்டில் பிட் இந்தியன் கண்டிஷன்ல ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஆனா ஒரு நல்ல ஹிட்டர் தான். இருந்தாலும் சேசிங் அப்படின்னா ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ஒரு 20 ரன்னுக்குள்ளேயே ஒரு விக்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ரிஸ்க் எடுங்க, கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுங்க. அந்த 20 ரன்னுங்கிறது ஒரு 40 ரன் அடிச்சிட்டாருன்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அண்ட் தென் சஞ்சு சாம்சன் இந்த டீமோட கீ பேட்டர், அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பருங்க ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த சீசன் நல்லாவே அமைஞ்சிருக்கு. 15 மேட்சுக்கு 521 ரன் அடிச்சிருக்காரு. இந்த சன்ரைசர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக 22 மேட்சுக்கு 791 ரன் அடிச்சிருக்காரு. வென்யூ ரெக்கார்ட் மட்டும் தான் போரா இருக்கு. 4 மேட்சுக்கு 49 ரன் தான். இதுல நிறைய மேட்ச் சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா விளையாண்டுருப்பாரு. அந்த மாதிரி மேட்ச் நிறைய ஃபிளாப் ஆயிருக்கலாம். இருந்தாலும் ஹெட் ஹெட் ரெக்கார்ட்ஸும் இந்த ஐபிஎல் ரெக்கார்டும் நல்லாவே வச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் கூட 17 ரன் 18 ஆவரேஜா ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன்னுக்குள்ளதான் பேட்டிங்ல ஆடுறாரு. இருந்தாலும் இது தவிர விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கனால கண்டிப்பா ஒரு 90ல இருந்து 95% டீம் வரைக்கும் நீங்க சஞ்சு சாம்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரியான் பராக் 92% யூசர்ஸ் அவரை ட்ரை பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த சீசனோட ஸ்டாட்ஸும் நல்லா இருக்கு. 15 மேட்சுக்கு 567 ரன், ஹெட் ஹெட் 8 மேட்சுக்கு 173. இந்த வென்யூல ஒரு மேட்சுக்கு 47. டீசெண்டா பாத்தீங்கன்னா லாஸ்ட் எல்லா மேட்சுமே ரீசெண்ட் டைம் ஃபார்மும் நல்லா இருக்கு. 25% கன்சிக்யூட்டிவ் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 30% அடிச்சிட்டாருன்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ட்ரீம் டீம் வந்துருவாரு. ஸோ மோஸ்ட்லி நீங்களும் இவருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். இப்போ இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த த்ரூ ஜூரலும் ரோமன் பவல், இவங்க 2 பேர் தான் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்க போறாங்க. லாஸ்ட் மேட்ச் த்ரூ ஜூரல் 8 ரன்னுக்கு விக்கெட்டை பறி கொடுத்திருந்தாரு. ரோமன் பவல் 16 ரன் நாட் அவுட். இப்போ த்ரூ ஜூரல் விட ரோமன் பவல் ஒரு நல்ல ஹிட்டர். இப்போ டாப்ல குயிக்கா ஒரு 4 விக்கெட் விழுந்துரும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போ த்ரூ ஜூரலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா உள்ள வந்து கொஞ்சம் பொறுமையா கொண்டு போவாரு. அந்த மாதிரி டைம்ல ஒரு 25% அடிச்சிட்டாருன்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. இல்ல ஒரு 3ல இருந்து அந்த ஒரு 4 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் தான் விழுவும். அந்த 15 ஓவர் முடியும் போது தான் ஒரு 4 விக்கெட் விழுந்திருக்கும். அப்படின்னா கடைசி 5 ஓவர் ரோமன் பவல் வந்துருவாரு. அந்த மாதிரி ஒரு டீமை ரெடி பண்றீங்க. மேல இருக்க டாப்ல இருக்க பிளேயர்ல ஒரு 4 பேத்துல ஒரு 3 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா கொஞ்சம் ரிஸ்கியா ரோமன் பவலை வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் த்ரூ ஜூரல் ரொம்ப ரொம்ப ரிஸ்கி ஆப்ஷன் தான். இப்போ அண்ட் தென் ரவிச்சந்திரன் அஸ்வின் பொறுத்தவரை கீ பேட்டர். லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூல 42 மேட்சுக்கு 83 ரன்னும் 50 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. ஹெட் ஹெட் ரெக்கார்ட்ஸ் 19 மேட்சுக்கு 11 விக்கெட்டும், இந்த சீசன்ல 14 மேட்சுக்கு 9 விக்கெட். ஆவரேஜா ஒரு விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் மாதிரி 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ட்ரான் போல்ட் பொறுத்த வரைக்கும் வெறும் 47% யூசர்ஸ் தான் ட்ரை பண்ணிருக்காங்க. 15 மேட்சுக்கு 13 விக்கெட்டும் இந்த சீசன்ல. ஹெட் ஹெட்ல 11க்கு 13 விக்கெட்டும், இந்த வென்யூல 8 மேட்சுக்கு 7 விக்கெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் போல் பண்ண போறாங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் நம்ம ட்ரான் போல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் சந்தீப் சர்மா பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் போல் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 2 விக்கெட் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம அவுட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த சீசன்ல 10 மேட்சுக்கு 11 விக்கெட்டும், ஹெட் ஹெட்ல 10க்கு 10 விக்கெட்டும், இந்த வென்யூல 5 மேட்சுக்கு 2 விக்கெட் தான். இந்த வென்யூலயும் விக்கெட் எடுக்க ஸ்ட்ரகிளா இருக்காரு. ரீசெண்ட் டைம் லாஸ்ட் ஒரு 5 மேட்சுமே விக்கெட் எடுக்க ஸ்ட்ரகிளா இருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் அப்ப மட்டும் கொஞ்சம் ரிஸ்கியா நீங்க சந்தீப் சர்மாவை ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் ஆவேஸ் கான் கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வெறும் 41% யூசர்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த சீசன்ல 15க்கு 16 விக்கெட்டும், ஹெட் ஹெட்ல 6 மேட்சுக்கு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூல 4 மேட்சுக்கு 2 விக்கெட். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி ஆவேஸ் கான் இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. சோ இந்த மேட்ச் 2 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம் வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ஆவேஸ் கான். அண்ட் தென் சகால் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் 2ல இருந்து 3 விக்கெட். ஏன்னா சென்னை ட்ராக் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கும். சோ அந்த மாதிரி டைம்ல ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. இந்த சீசன்ல 18 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஹெட் ஹெட் ரெக்கார்ட்ஸ்ல 20 மேட்சுக்கு 28 விக்கெட். இந்த வென்யூல 7 மேட்சுக்கு 8 விக்கெட். சோ ஓவராலா ஆவரேஜா மேட்சுக்கு 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் சேம் அதே மாதிரி
ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்து ட்ரீம் டூல் வரதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். சிம்ரன் ஹெட்மேயர் பேட்டிங்கிற ஒரு சான்ஸ் தான் இருக்கு. டாப்ல இருக்க ஒரு 3 விக்கெட் இயர்லியா விட்டுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டீமை ரெடி பண்றீங்க அப்படின்னா சிம்ரன் ஹெட்மேயருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இருந்தாலும் இப்ப மேல இருக்க ரியான் பராக் ஃபிளாப் ஆவர்னு ஒரு டீமை ரெடி பண்றீங்க அப்படின்னா அந்த டீம்ல சிம்ரன் ஹெட்மேயருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் பேட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நட்ராஜனுக்கு அகேன்ஸ்டா லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. வெறும் 9 பால் ஃபேஸ் பண்ணிருக்காரு, 10 ரன் அடிச்சிருக்காரு, ஒரு முறை விக்கெட் விட்டுருக்காரு. சஞ்சு சாம்சனும் நட்ராஜனுக்கு அகேன்ஸ்டா ஒரு முறை, புவி கிட்ட 4 முறை விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு சஞ்சு சாம்சன் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் ரியான் பராக் பொறுத்த வரைக்கும் நட்ராஜன் 2 முறையும், பேட் கமின்ஸ் கிட்ட 2 முறையும் விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. நட்ராஜன் ஓவரை அடிச்சிருக்காரு, 27 பாலுக்கு 46 ரன் அடிச்சிருந்தாலும் 2 முறை விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. ஆனா பேட் கமின்ஸ் ஓவர்ல நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு ரியான் பராக். ஸோ ரியான் பராக் வெர்சஸ் பேட் கமின்ஸ் ஒரு பேட்டில் இருக்கும். அண்ட் தென் சஞ்சு சாம்சன் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வெர்சஸ் டி நட்ராஜன் கண்டிப்பா ஒரு பேட்டில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் சிம்ரன் ஹெட்மேயர் பொறுத்த வரைக்கும் அவருமே நட்ராஜன் 2 முறையும், புவி கிட்ட 1 முறை. ஸோ நட்ராஜன் இவங்களுக்கு எகெயின்ஸ்டா நல்லாவே போல் பண்ணி நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்கனால நட்ராஜனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் நீங்க இன்னும் ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் தேடிட்டீங்களா? இப்போ ஃபேண்டசில நிறைய ஆப் இருக்கு. ஸோ இருந்தாலும் அதுல எந்த மாதிரி ஆப்ல ஈஸியா உங்களால மணி நிறைய ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஆப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு குபேரா ஃபேண்டசி ஆப் ரொம்ப ரொம்ப சூட்டபுளா இருக்கும். குபேரா ஃபேண்டசி ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் பெஸ்டா தான் இருக்கும். ஸ்டில் 7:4 காம்போ, அதாவது ஒரு டீம்ல இருந்து மேக்ஸிமம் 7 பேர் வரைக்கும் தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த காம்பினேஷன் ஸ்டில் அவைலபிளா இருக்கு. இது தவிர குபேரா ஃபேண்டசில எப்படி ஈஸியா நீங்க ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போறேன். இதுல டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. டியோல வெறும் 5 பிளேயர்ஸை மட்டும்தான் அவங்க மேட்ரியா கொடுத்துருப்பாங்க. அந்த 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் நீங்க அனலைஸ் பண்ணா போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருந்து நம்ம குடன்டிக்காக பிக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். பேலன்ஸ் இருக்க 4 பேர்த்துல இருந்து ஒருத்தரை நம்ம ஆப்போனன்ட் பிக் பண்ணுவாங்க. அவங்க ஆடம் ஜாம்பாவை பிக் பண்றாங்க. குடன்டிக்காக்கு ஒரு 30 ரன் அடிக்கிறாரு. இது இல்லாம விக்கெட் கீப்பர்ல கேட்ச், ஸ்டெம்ப் ஹிட், ரன் அவுட்லாம் கிடைச்சு ஓவராலா ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துட்டாரு. ஆடம் ஜாம்பா அன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிட்டாரு, விக்கெட் எதுவும் கிடைக்கல. ஸோ ஒரு விக்கெட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வராரு. ஸோ பாயிண்ட்ஸ் அடிப்படையில் யாரு பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க தான் அந்த கண்டஸ்டோட வினர். நீங்க டீம் செலக்ட் பண்ண தேவையில்ல, கேப்டன் கொடுக்க தேவையில்ல, வைஸ் கேப்டன் கொடுக்க தேவையில்ல, ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. கொடுத்துருக்க 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் அனலைஸ் பண்ணுங்க. அதுல இருந்து ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணுங்க. நான் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். இது தவிர 24/7 இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் ஆப்ஷன் இருக்கு. எந்த ஒரு ஜிஎஸ்டியும் கிடையாது. அமௌண்ட் டெபாசிட் பண்ணும்போது எந்த ஒரு ஜிஎஸ்டியும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சூப்பரா ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு பாருங்க எந்த மாதிரி பிளேயர்ஸை பத்தி அனலைஸ் பண்ணிட்டு லிட்டில் பிட் ஸ்மாலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ப்ராஃபிட் எடுக்க முடியுதான்னு பாருங்க. ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா அடுத்தடுத்து நீங்க நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய ப்ராஃபிட் எடுங்க. ஸோ குபேரா ஃபேண்டசி ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் சூட்டபுளா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.